ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடியது. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் எப்படி ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ 2 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா தனி மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. நான் இந்த மாதிரி சின்ன ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா சோம்புத்தூள் சேர்க்கும்போது நல்ல வாசமாகவும் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள், 2 ஸ்பூன் அரிசி மாவு, உப்பு தேவையான அளவு சேர்த்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு அரைச்ச ஜார்லேயே பார்த்தீங்கன்னா அது ஜார் கழுவுன தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்குவோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மசாலா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மீனில் மேரினேட் பண்ணி வச்சுருவோம். இந்த மாதிரி கீரல் போட்டிங்கன்னா நல்லா கீரல்லாம் விடுற மாதிரி நல்லா தனித்தனியாக ஒவ்வொரு மீனும் போட்டு வச்சிடலாம். எல்லா மீன்லேயும் பார்த்தீங்கன்னா மசாலா வந்து பரட்டி வச்சிட்டோம். இது ஒரு 1 hour கழித்து நம்ம பொரித்து எடுத்துடலாம். 1/2 hour ஆயிடுச்சு. மீன் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா போட்டு நல்லா ஒரு 1/2 hour ஊறிடுச்சு. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இன்றைக்கி நம்ம தேங்காய் எண்ணெயில் தான் ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ மசாலா பரட்டி வச்ச ஃபிஷ்ஷை எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். மீன் பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடியது, சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.